வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கடிதம் ராஜ்பவனுக்கு சென்றுவிட்டதாக தகவல். தமிழ்நாட்டின் புதிய அமைச்சரவைக்கான பட்டியல் நாளை வெளிவரும் என எதிர்பார்ப்பு. காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவு இல்லத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. மாநில உரிமைகளை பெற அண்ணா கருணாநிதி வழியில் அயராது உழைப்போம் என குறிப்பேட்டில் எழுதி கையெழுத்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை குடும்ப வாரிசு என்று பேசுகின்றனர். ஆனால் இது கருத்தியல் வாரிசு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதியாக உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள். கருத்தியல் வாரிசு. பெரியாரின் கொள்கை பேரன். பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. திராவிட இயக்கத்தின் மூன்றாவது குழலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திகழ்கிறது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக பவள விழா மாநாட்டில் திருமாவளவன் ஆவேச பேச்சு. இந்த வேண்டுகோளை வைத்து என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த களத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 37 பேரை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். நாமக்கல்லில் ஏடிஎம் கொள்ளை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜிமாந்தீனின் பிரேத பரிசோதனை நிறைவு. உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊர் கொண்டு செல்ல திட்டம். ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் குறித்து பல்வேறு மாநில போலீசார் விசாரணை நடத்தினர். கூகுள் மேப் மூலம் அடையாளம் கண்டு ஏடிஎம்களில் கொள்ளையில் ஈடுபட்டதாக நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா பேட்டி. இப்போ இங்க இந்த கொள்ளையர்களை நம்ம பிடிச்சதுல மற்ற மாநில போலீசாரும் இங்க விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம ஆந்திர மாநில போலீசார் வந்துட்டு போயிருக்காங்க, கேரள மாநில போலீசார் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரிசாவிலேருந்து தகவல் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இதுலேயும் ஒரு ஹூண்டா ஒயிட் கலர் கிரெட்டா காரில் அஃபென்ஸ் பண்ணதான் அங்கே இருக்க எஸ்பி பேசினார். ஸோ அவருக்கு தகவல் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களின் புகைப்படங்கள் வெளியீடு. மருத்துவ பரிசோதனைக்கு பின் கொள்ளையர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள போலீசார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் உள்ளன. ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்றவரை தியாகி என்று கூறுவதா எனவும் முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால், ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால், தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது. ஊழலால் கைது செய்யப்பட்டு, ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அதை அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெட்கக்கேடான் என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். மத்திய அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக கீழடி தேர்வு. திமுக அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். கரூர் திருவண்ணாமலையில் மினி டைட்டல் பூங்கா அமைக்க முதற்கட்ட பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரல்.
ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் புதிதாக அமையவுள்ள டாடா கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகும் ஆலையின் மூலம் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு என சென்னை மாநகராட்சி மக்களின் தலையில் திமுக இடியை இறக்கி உள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். மயான பூமி அமைக்க தனியாருக்கு அனுமதி வழங்கப்படுவதற்கும் கடும் கண்டனம். விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றித் தர வேண்டும். மாநாட்டிற்கு பாஸ் எதுவும் கிடையாது, அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அழைப்பு. புழல் சிறையில் விசாரணை கைதிகளை வழக்கு தொடர்பாக நேரடியாக சந்திக்க வழக்கறிஞர்களுக்கு அனுமதி மறுக்க கூடாது. சிறைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய சுகாதார பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிய வழக்கு. 12 வாரங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்காட்லாந்தில் 1345 மீட்டர் உயர பென்னெவி சிகரம் மீது ஏறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாகசம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த சாதனையை அர்ப்பணிப்பதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள் என நடிகர் ரஜினிகாந்திடம் கேள்வி. சாரி என பதிலளிக்க மறுத்து நைசாக நழுவினார் ரஜினி. அதே மாதிரி தர்பாருக்கு அப்புறம் 2வது முறையா முழு காப்பா நடிக்கிறீங்க, எப்படியான ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தேர்தல் பத்திர விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமலாக்கத்துறை மீது வழக்கு பதிவு. பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் திலக் நகர் போலீசார் நடவடிக்கை. தேர்தல் பத்திர விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நிச்சயம் குரல் எழுப்புவோம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே திட்டவட்டம். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த புகார். குண்டூர் ஐஜி திரிபாதி தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு திருப்பதி கோயிலில் ஆய்வு. பாசுமதி அல்லாத வெள்ளை அரிசிக்கு ஏற்றுமதி வரியிலிருந்து விலக்களித்து மத்திய அரசு அறிவிப்பு. ஏற்றுமதி அதிகரிப்பதுடன் விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கும் என தகவல். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் மத்திய அமைச்சர் குமாரசாமியும் பதவி விலகினால் தானும் பதவி விலக தயார் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. தேர்தல் பத்திரம் தொடர்பான புகாரில் நிர்மலா சீதாராமனும் நில ஒதுக்கீடு புகாரில் குமாரசாமியும் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தல். ஜம்மு எல்லையில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது காங்கிரஸ் கட்சி வெள்ளை கொடிகளை அசைத்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சியில் துப்பாக்கி மற்றும் பீரங்கி குண்டுகளால் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் பேச்சு. ஹரியானா மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆதரவின்றி யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. பாஜக காங்கிரஸ் கட்சிகளை டெல்லி, பஞ்சாப் மாநில மக்கள் புறந்தள்ளியுள்ளதாக கூறிய அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம். மினி நிலவு என அழைக்கப்படும் சிறிய விண்கல் பூமிக்கு சுமார் 14 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வர உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல்.
நாளை முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை வானில் 2 நிலவுகள் தோன்றும் எனவும் அறிவிப்பு. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற படகு போட்டி. 70ஆம் ஆண்டு விழாவையொட்டி புன்னமடா ஏரியில் சீறி பாய்ந்த படகுகளை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பார்வையாளர்கள். மறைந்த பாடகி லதா மங்கேஷ்கரின் பிறந்த நாளையொட்டி ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மணர் சிற்பம். சுதர்சன் பட்நாயக் கைவண்ணத்தில் உருவான சிற்பத்தை கண்டுகளித்த பொதுமக்கள். கமலா ஹாரிஸை பற்றி நேர்மறையாகவும் தன்னை பற்றி மோசமான கட்டுரைகளும் கூகுள் காட்டுகிறது. முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூகுள் மீது குற்றச்சாட்டு. இந்தியா வங்கதேசம் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியில் மழை குறுக்கீடு. 2ஆம் நாளில் ஒரு பந்து கூட வீசப்படாததால் ரசிகர்கள் ஏமாற்றம்.